எனக்கு மாலை வருமா, எனக்கு சேலை வருமா, என் மஞ்சளை இழப்பேனா, என் குங்குமம் பறி போகுமா, எனக்கு தாய் வீட்டு சீர் வந்து இந்த என் தாயை அறுப்பதற்கு என்னை எங்கே அழைத்து செல்வார்களா தெரியுமா? அது அந்த கங்கை கரைவோ என் மஞ்சளை அளிப்பாரா, என் குங்குமத்தை அளிப்பாரா, இந்த பூவை பறிப்பாரா, இந்த வலையை உடைத்து இந்த தாலி அடித்து எனக்கு வெள்ளையடை உடுத்துவார் என்று எனக்கு இந்த ஆசிரியர் வாக்கு உரைத்ததடி. இதுக்கு என்ன பலன் தெரியும்? ஒரு இரவுக்கு எத்தனை ஜாமங்கள்? 4 ஜாமம். 4 ஜாமத்தில் 4 ஜாமத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆமாமா முதல் ஜாமம் என்று சொன்னார் இரவு 9 மணியிலிருந்து 11 மணி வரை முதல் ஜாமம். ஆமாமா முதல் ஜாமத்திலே கனவு கண்டதை உண்டானால் ஒரு வருடத்திற்கு பின்பாக அவர்களுக்கு பலிக்கும் என்று சொல்வார்கள். 2ஆம் ஜாமம் என்று சொன்னால் 11 மணியிலிருந்து 1 மணி வரை 2ஆம் ஜாமம். 2ஆம் ஜாமத்தில் கனவு அதை 6 மாதங்களுக்கு பின்பு அந்த கனவை கண்டவருக்கே பலிக்கும். அந்த 2 மணியிலிருந்து 4 மணி வரை 3ஆம் ஜாமம். ஆமாம்மா அந்த ஜாமத்தில் கனவை கண்டா அதை 3 மாதங்களுக்கு அப்புறம் பலிக்கன்னு சொல்வார்கள்மா. சொல்லி 4ஆம் ஜாமம் என்று சொன்னால் அதிகாலை நேரம். ஆமா 4 மணியிலிருந்து 6 மணி வரை 4 ஜாமம். ஆமாம்மா ஒரு நாளைக்கு 8 ஜாமம். பகல் ஜாமம் கனவு கிடையாது. இரவில் கணக்கு போட்டால் 9 மணியிலிருந்து அதிகாலை வரை 6 மணி வரை அந்த 4 ஜாமம் பார்க்கக்கூடிய நேரத்தில் 4ஆம் ஜாமம் என்று சொன்னால் 4 மணியிலிருந்து 6 மணி வரை 4ஆம் ஜாமம். இந்த 4ஆம் ஜாமத்தில் கனவு கண்டதை உண்டானா அந்த கனவுக்கு என்ன குட்டி பலன்? அந்த கனவை கண்டவர்களுக்கு அக்கனவே பலிக்கும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். பலிக்குமா? ஆமா தோழி. அம்மா அதிகாலையில் காணக்கூடிய கனவு ஒரு மனிதனுக்கு யாருக்கு கண்டாலோ அன்றே பழித்து விடுமா? எப்பேற்பட்ட செயலா இருந்தாலும் எதுவென்றாலும் அன்றே காட்டி விடுமா? கனவே பழிக்குமா? யுத்தத்தில் என் கணவர் மாண்டு விடுவாரா? என் மாங்கிலம் எல்லாம் அறுத்து விடுவீனா? எனக்கு இதை போல என் தாய் வீட்டு சீர் வருமா? நான் எதற்காக இப்படி இருக்க வேண்டும் தோழி? ஆமா
நாளை நடக்கக்கூடிய போராகப்பட்டது 10 மேலும் 17 நாள் சண்டை யுத்தம். அது நடக்கக்கூடியது அங்கே பாண்டவருக்கும் கௌரவர்களுக்கும் அதுக்கும் நமக்கு என்னமா சம்மந்தம் இருக்கு? அவர்களுக்கு நம்மளுக்கு ஒரு சம்மதம் கிடையாது. அப்படியே வருவது வந்தால் வழியில் தங்காது. விதியை வெல்ல வேந்தரால முடியாது. விதிப்படி என்ன நடக்குதோ நடக்கட்டுமா. அதனால பஞ்சனியை மாத்தி அலங்கரிக்கிறேன். இதுக்கெல்லாம் தவறு யார் செய்தது? துஷை கம்பம் என்ன கேணும்? துசை கம்பத்துக்கு நேரா நான் சொன்ன உடனே நீ துசை கம்பம் இந்த தூண் ஒண்ணு சொல்லலாம். மேலே தூணு தனியா போறாங்க. அந்த தூணுக்கு நேரா பஞ்சனை அலங்காரம் செய்தது உண்டானா அதுக்கு நேரா அந்த கட்டிலை போட்டு படுத்தா ஆகாத கனவு. இப்ப நம்ம ஒரு வீட்டுல இருக்குதுன்னா பைப் போட்டுறீங்க அத்தை தூணு, மேல ஒரு சீட்டு போட்ட அத்தை தூணு. இப்ப ஓட்டு வீடு போட்ட குறுக்க கொம்பு போறதுல அதுக்கு சென்ட்ரா ஒரு கொம்பு தாங்க போறாங்க இல்லையா, அதுதான் தூணு. அந்த தூணுக்கு நேரா படுத்தது உண்டானா ஆகாத சொப்பனம். அதற்கெல்லாம் யாரு காரணம்? நீ தானே. இதை போல தவறு என்னைக்கு செய்யக்கூடாது. பஞ்சனை மாத்தி அலங்காரம் செய்கின்ற நான் சற்று நேரம் உடனேக்கிறேன். யாரா நீ? எங்களுடைய நாடு இது. ஆமா, என்னுடைய பேரு சுந்தரம். சின்ன வயசுல நீனு சோழக்கோழில சாகர் கூட மூஞ்சி காட்டு. நினப்பு வருமா சாகர் பாரு. மூஞ்சி பார்த்தா நினப்பு வருமா? எல்லாம் உனக்கெல்லாம் வரும் சாகர. இவன் அந்த மாதிரி போய் பண்ணாலும் வந்தோம் இவன். இங்க பாரு, இது எங்களுடைய நாடு. எங்க நாட்டை தேடி எதற்காக வந்திருக்க? எங்க ராணியம்மா சொல்லியிருக்காங்க ஆண்கள் கட்டலாம் பேசக்கூடாது. கட்டம் இல்ல, ஆன்லைன்ல பேசக்கூடாது. ஆன்லைன்ல ஆண் மக்களிடம் பேசக்கூடாது. இருங்க, நீ யாராச்சும் லவ் பண்றியா? இல்ல, நானும் யாரும் லவ் பண்ணல. ஏய் இங்க பாரு, நீ யாரையும் லவ் பண்ண என்ன பண்ணலாம் எனக்கு என்ன? சரி, இங்க எதுக்காக வந்த? உன் பேர் என்ன? சுந்தரம். என் மகாராஜா உன்னை வர சொன்னாரு. என்னமா உன் பேரு? சுந்தரவல்லி. எனக்கு வேற மாதிரி கேடுச்சு. ஏ முக்கியண்ணா, காலை நல்லா கொடுத்து கேளு. அதனால யார் வர சொன்னது? எங்க மகாராஜா கர்ண மகாராஜா உன்னை வர சொன்னாரு. சரி, நட போலாம். தலையில தான் கொம்பு மொழி இருந்தது, கண்ணத்துல கூட ஆனால் அரசே சுந்தரா என்னுடைய பொற்பாத செந்தாமரை கமலாவுக்கு இந்த சுந்தர வழி எனக்கு கூடி வந்து மேலே சுந்தரா